ஓம் நம சிவாய். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. திருவாசகத்துல திருப்பாண்டி பதிகத்துல அடுத்து வரும் பாடல்களும் அதற்கான பொருளும். மாயவனம் பரிமேல் கொண்டு மற்ற அவர் கை கொள்ளலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தவர்க்கு ஆயருளும் பெரும் சீருடை தன் அருளே அருளும் சேய நெரும் கொடை தென்னவன் சேவடி சேர்மென்களேன்ற. அதாவது மாணிக்கவாச பெருமான் இந்த திருப்பாண்டி பதிகத்துல இறைவன் ஈசன் திருவருள் புரிகிற காலம் இக்காலம், அதனால பிறவியே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் என்னோடு வாருங்கள் சொல்லிதான் அழைக்கிறாரே. முன்பு பார்த்த பாடலே இதுதான் சொல்லியிருப்பார். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்யும் என்றார். அதாவது இறைவன் திருவருளை தரும் காலம் இந்த காலம், அதனால இறைவன் மீது அன்பு செலுத்தி இறைவனுடைய திருவடியை அடைய என்னோடு வாருங்கள் சொல்லி அழைக்கிறார். மாயவன பரிமேல் கொண்டுன்னா மாயவன பரினா குதிரை. மாயவனம் ஏன் சொல்றாருன்னா, ஈசன் சிவபெருமான் மாணிக்கவாசகரை காக்கும் பொருட்டு பாண்டிய மன்னன் என்ன பண்றான்னா, மாணிக்கவாசகருடைய வரலாறை நாம படிச்சிருப்போம் இல்லையா. பாண்டிய மன்னன் குதிரைகளை வாங்க மாணிக்கவாசகரை அனுப்புறான். அப்ப மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு, குதிரைகளுக்காக அவன் கொடுத்த காசுல இறைவனுக்கு கோயில் கட்டிடுறாரு. இதை அறிந்த பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை சிறை வச்சிடறான். அப்ப மாணிக்கவாசகரை காக்கும் பொருட்டு இறைவன் சிவபெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி குதிரை படை சேவகனாக வரார். பாண்டிய நாட்டிற்கு பாண்டிய மன்னன் அந்த குதிரைகளை தரார். அப்ப அந்த குதிரைகளை வாங்கின பாண்டிய மன்னுடைய பிறப்பு அருந்துதான். இறைவனிடமிருந்து வாங்கி கொண்டதால அவருடைய பிறப்பே அருந்ததான். அதுதான் இங்க மாணிக்கவாசகர் சொல்றார். மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொள்ளும் போயரு இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தது. இறைவனுடைய காட்சியை பார்த்த உடனே இறைவனுடைய பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய பிறப்பே அருந்துதான். அப்பேற்பட்ட பெரும் கருணையாளன் இறைவன் ஈசென்றார். தென்னவன் தென்னாட்டை ஆண்டார். அரசனாக இருந்து சொக்கநாதனாக இருந்து மீனாட்சி அம்மனை மணந்து கொண்டு பாண்டிய நாட்டை இறைவன் ஈசன் ஆண்டார். அதை இங்க மாணிக்கவாசகர் சொல்றார் தென்னவன் சொல்லி. ஆயரும் பெரும் சீருடை தன் அருளே அருளும் சேய நெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மென்கிறார். அதனால ஈசன் சிவபெருமான் பெரும் கருணையாளன். அவன் திருவருளை தரும் காலம் இக்காலம், அதனால என்னோட எல்லாரும் வாருங்கள் அவனுடைய திருவருளை வேண்டி அவன் மீது அன்பு செலுத்தி அவனுடைய திருவடியை சேரலாம் வாருங்கள் சொல்லி நம்மை அழைக்கிறார். அழிவு இன்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்று அறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுது உலகம் தருவான் கொடையை சென்று முந்துமினேன்ற. அதாவது சிவபெருமானுடைய தன்மையை சொல்ற இந்த பாடல்ல. அழிவு இன்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினையை அகற்றி பழமலம் பற்று அறுத்து ஆண்டவன்றார். சிவபெருமான் எப்பேற்பட்டவர், நம்முடைய கொடுமையான இந்த வினை நல்வினை தீவினை சொல்ல இந்த இரு வினைகளை அகற்றி பழ மலங்களை அறுத்து மும்மலங்கள் இருக்கு இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை சொல்லி இந்த மலங்களை எல்லாம் அறுத்து ஆனந்த வெள்ளத்துல நம்மை அழுத்துற பெரும் கருணையாளன் அவன். அந்த கருணையாளனுடைய திருவடியை சென்று அடையலாம் வாருங்கள் சொல்றார். அவன் பெரும் கருணையை காட்டி நம்மை ஆட்கொள்பவன். அந்த இறைவன் தான் பாண்டி பெரும் பதமே முழுது உலகம் தருவான் கொடையை சென்று முந்துமினேன்றார். அந்த எம்பெருமான் தென்னாட்டை ஆண்ட சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு பாண்டிய நாட்டை தந்துவிட்டு அவர் கைலாயத்துக்கு சென்றார். அப்போ இவர் மாணிக்கவாசகர் சொல்றாரு, பாண்டி பெரும் பதமே முழுது உலகம் தருவானார். பாண்டிய நாட்டுக்கு ஆட்சியை மட்டும் தந்தான் இல்ல, நமக்காக நாம அவன் மீது உண்மையான அன்பு கொண்டு அவருடைய மெய்யடியார்களாக இருந்தோம்னா இந்த முழு உலகத்தையுமே தருவான். அப்பேற்பட்ட பெரும் கருணையாளன் அவன். அதனால அவனுடைய அருளை பெற முந்துங்கள் சொல்றார். விரைவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பு உருகு பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வர குந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையில் மேல் கொண்டு தம்மை தாம் அறியார் மறந்தேண்டர். விரைவிய தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடக்கன்னா நம்முடைய கொடிய இந்த வினைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆட்கொள்பவர் ஈசன் ஒருவர் என்றார்.
நம்முடைய பிறவியாகிய இந்த கடலை, அதாவது கடலை கடக்க உதவுபவர். இந்த பிறவியாகிய கடலை விட்டு நாம நீங்கி நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி தன்னுடைய திருவருளால நம்மை ஆட்கொள்பவர். அப்பேற்பட்ட அந்த ஈசன் புறவியின் மேல் வரப்புந்தி கொலப்பட்ட பூங்குழை மறையில் மேற்கொண்டு தம்மை தாம் அறியார் மறந்தேன்றார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் மாணிக்கவாசகரை காக்கும் போட்டு புறவியின் மேல வராராம். அப்ப அவர் வரும் பொழுது அங்க இருக்கிற அந்த மதுரையில இருக்கிற அந்த அழகான பூங்கொடி மங்கையர்னா, கொடி போன்ற இடையுடைய அழகான இளம் மங்கையர் எல்லாம் தங்களையே மறந்து மரம் போல ஈசனையே பார்த்து கொண்டு நின்றார்களாம். ஏன்னா சிவபெருமான் செக்கச்சிவந்த திருமேனியர், பேர் அழகன். அவரை பார்த்த உடனே இந்த பெண்கள் எல்லாம் தங்களையே மறந்து ஒரு மரத்தை போல நின்று இறைவனையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதை சொல்ற தாம் அறியார் மறந்தேன்றார். கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்கைகளையும் வென்று இருந்த அழகால் வீற்றிருந்தால் பெரும் தேவியும் நானும் ஓர் மீனவன் பால் ஏற்று ஆறுயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றம் இல்லாதார் சேவடி சிக்கன சேர்மின்களேண்டர். கூற்றை வென்று ஆங்கோர் ஐவர் கோக்கைகளும் வென்றுனா ஈசன் காலனையே வென்றவர். அது மட்டும் இல்ல, ஐம்புல அசுரர்களை வென்று அடக்கி ஆளப்பெறுவர். ஐம்புல அசுரர்கள்னா நம்முடைய ஐம்புலன்கள், கண், மூக்கு, செவி, வாய், மெய் சொல்ற இந்த ஐம்புலன்களை நம்மால அடக்க முடியாது. ஆனா ஈசன் அவற்றை எல்லாம் அந்த ஐம்புல அசுரர்கள் மாணிக்கவாசர் அந்த ஐம்புல அசுரர்களை வென்று பெரும் தேவியோடு வீட்டிருக்கிறார், மீனாட்சி அம்மனோடு வீட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஈசன் மாணிக்கவாசகரை காக்கும் பொருட்டு ஒரு குதிரைப்படை வீரனாகவும் வரார். எப்பேற்பட்ட கருணை ஈசனுக்கு! உலகத்தையே ஆள்ற சிவபெருமான் தன்னுடைய மெய்யடியாருக்காக மாணிக்கவாசகருக்காக ஒரு குதிரைப்படை வீரனாக வரார். இப்ப எவ்வளோ பெரிய கருணையாளனவர்! அந்த கருணையாளுடைய திருவடி என்னோட அவருடைய திருவடியை பற்றி கொள்ளுங்க சொல்லி நம்மை அழைக்கிறார். தேற்றவிழா சேவடி சிக்கன சேர்மின்களேன்றார். அதாவது விரைந்து வாருங்கள் சொல்லி அழைக்கிறார். இறைவன் திருவருள் புரிகிற காலம் இந்த காலம். அதனால பிறப்பே வேணாம், எனக்கு முக்தி தான் வேணும் சொல்லி நினைப்பவர்கள் என்னோடு அந்த இறைவனுடைய திருவடியை சேர்ந்து கொள்ளுங்கள், வாருங்கள் சொல்லி அழைக்கிறார். திருப்பாண்டி பதிகம் முடிந்தது. மீண்டும் தொடரும். திருச்சிற்றம்பலம்.